காமராஜர் ஐயாவுக்கு ஏழை எளிய மக்களோட வறுமை நல்லா புரிஞ்சுது. ஏழை எளியோட மக்களோட வறுமை நல்லா புரிகிறதுக்கான முக்கியமான காரணம், மக்களோட மக்களாக இருந்தார், மக்களோட மக்களாக வாழ்ந்தார். தன்னோட தந்தை இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த காமராஜர் ஐயாவுக்கு தந்தையோட இறப்பு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. காரணம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அம்மாவோட ரொம்ப கஷ்டம். அம்மா வயல் வேலைக்கு போனாங்க. இருந்தாலும் குடும்பத்தோட வறுமையை போக்க முடியல. வர்ற வருமானத்தில் அவங்களோட வயிற்றை கழுவவே சரியாக இருந்தது. அவரால் படிக்க முடியல. படிக்க போகணுன்னா காசு வேணும். அப்பா இல்லாததுனால படிப்பை கைவிட்டார். அவர் எத்தனை வயசில் வேலைக்கு போனார்னு தெரியுமா உங்களுக்கு? வெறும் 12 வயசுங்க. சின்ன குழந்தை இல்லை, 12 வயசு அப்படிங்கிறது ஒரு பெரிய வயசாக யோசிச்சு பாருங்கள். 12 வயசில் கூலி வேலைக்கு போனார் காமராஜர் ஐயா. ஒரு கடையில் சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளியாக சேர்ந்தார். அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்பட்டார். வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னென்னு அந்த சின்ன வயசில் வேலை பார்க்கும்போது தான் காமராஜர் ஐயாவுக்கு தெரிஞ்சது. இத்தனையும் தன்னோட மாமனோட கடையில் தான் வேலை பார்த்தார் காமராஜர் ஐயா. சிறு வயதிலேயே வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையை அவர் லீட் பண்ணதுனால காமராஜர் ஐயாவுக்கு வறுமைன்னா என்ன, பசின்னா என்ன, ஏழ்மைன்னா என்ன, அத்தனை விஷயங்களும் அத்துபடி. தாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையை தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு குழந்தையும் வாழக்கூடாதுங்கிற வைராகியத்தோட முடிவு பண்ணார். தான் அரசியலுக்கு வரணும், ஒரு பெரிய தலைவரானா மட்டும்தான் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும்னு ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சார். ஒவ்வொரு வேர்வை துளியையும் கடைசியில் பொற்காசாக மாற்றினார். 9 ஆண்டுகால பொற்கால ஆட்சி. தமிழகத்தில் வறுமைங்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவர் காமராஜர் ஐயா. தீவிரவாதியாக மாறினார். விவசாயிகளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார். ஏழை எளிய மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவங்களுக்கு வேலை கொடுத்தார். பல தொழிற்சாலைகளை தொடங்கினார். பிள்ளைகளுக்கு கல்வி கெடுக்கிறதுக்காக மடிப்பிச்சை ஏந்தி மதிய உணவு போட்டு படிக்க வச்சார். தாம் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு மனசார நினச்ச ஒரு தலைவர் உண்டுன்னா அது காமராஜர் ஐயா மட்டும்தாங்க.